நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த உலகத்துல நாம எல்லாருமே பூமியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா எல்லாருக்குமே ஒரே விதியா ஒரே மாதிரி கஷ்டம் வருமா, ஒரே மாதிரி அதிர்ஷ்ட யோகம் கிடைக்குமா அப்படின்னா இல்லைன்னு தான் நிறைய பேர்கிட்ட பதில். அப்படித்தாங்க நீங்க மகர ராசியில பிறந்திருந்தாலும் உங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான யோகம் இருக்காது. காரணம், அந்த மகர ராசிக்குள்ள இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை, ஒவ்வொரு விதமான யோகங்கள் உண்டு. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். உங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுக்கு மட்டும் கிடைக்க போகின்ற யோக வரத்தை பற்றி பார்க்க போறோம். இந்த வழியில இந்த ரூட்ல போனா நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில பிறந்த உங்களுக்கு குருபவனுடைய வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ன்ற பதிவை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளோதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். விதிக்காரகன் என்று சொல்வார்கள் சனி பகவான. எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானால் தடுக்க முடியும். ஆனா சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ராசிநாதனை உங்களுடையவர். அதனால் கண்டிப்பா உங்களுடைய நினைத்த காரியத்தை, நீங்க நினைச்ச ஒரு இலக்கை உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க அடைய முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, உங்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்கு. நீங்க மகர ராசியில பிறந்தாலும் இந்த 3ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. இப்போ உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நட்சத்திராதிபதி யாருன்னா சூரிய பகவான். உங்களுடைய மகரத்திற்கு 8ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதி தான் இந்த சூரியன். அவர் 4ஆம் வீடான மேஷத்துல தான் உச்சம் அடைவார். அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், ஒரு வரம் அப்படின்றது எங்க இருக்குன்னா 4ஆம் வீட்டுல காத்து கொண்டு இருக்கிறது. ஆமாங்க, உங்களுடைய வேலை தொழில் இந்த துறைகளில் அமைஞ்சா நிச்சயம் லாபம் பார்ப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயம் எது? இந்த 4ஆம் வீடு அப்படின்றது கல்வி ஸ்தானங்க. அப்போ உத்திராடத்துல பிறந்த நீங்க மகர ராசியில பிறந்திருந்தா கண்டிப்பா டீச்சிங், கல்வி சம்பந்தமான தொழில்துறைகள், டீச்சிங் சம்பந்தமான ஒரு தொழிலோ வேறு வேலையோ பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசாங்க வேலை அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கடுத்து ஹோட்டல் சம்பந்தமான தொழில் விஷயங்கள் தாராளமாக நீங்கள் தொடங்கி கொள்ளலாம். அதே போல விவசாயம், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மேலும் வீடு கட்டி விற்கிறது, கட்டுமான சம்பந்தமான தொழில்துறைகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே போல பருத்தி ஆடைன்னு சொல்லுவாங்க, ஜவுளி சம்பந்தமான தொழில்துறைகளும் அதுல பணிபுரியக்கூடிய வேலையும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். அரசாங்க வேலை பெறதுக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு 170% அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அது தாராளம் பயன்படுத்திக்கலாம். இது போக வண்டி வாகனம் சம்பந்தமான ஒரு வேலை தொழில், ஒரு டிரான்ஸ்போர்ட், ஒரு போக்குவரத்து, டிராவல்ஸ் வச்சு நடத்துறது, அல்லது ரயில்வேல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அல்லது கார் வண்டி வாகனம் வச்சு நீங்களே ஒரு விஷயத்த பண்றீங்க, அல்லது கார் ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க, மெக்கானிக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா மெக்கானிக் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் தாராளமாக எடுத்து படிக்கலாம், கேட்டரிங் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம். இதுல எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அந்த துறைகள் எல்லாமே உங்களுக்கு உச்சத்தை தொட வைக்கும். ஸோ இதுல தொழில் பண்ணக்கூடியவங்க, நான் சொன்ன ஜவுளி, ஹோட்டல், ரியல் எஸ்டேட் கண்டிப்பா பண்ணலாம். அதுல எதிர்பார்க்காத லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதேபோல் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமான உதவிகள் கிடைத்து நீங்கள் வளர்வதற்கு அவர்கள் காரணமாக அமைந்து விடுவார்கள். அதே போல கற்ற கல்வியும் கலையும் உங்களுக்கு கடைசி வரை கை கொடுத்து காப்பாற்றும். அப்போ வாழ்நாள் முடியும் வரை ஏதாவது ஒரு விஷயத்தை உத்திராடத்தில் பிறந்த நீங்க கத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா எந்த விஷயத்துல கஷ்டம் நஷ்டம் வரும், எந்த இடத்துல பெரிய இழப்பு, பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அதை தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதே சூரிய பகவான் எங்க நீசம் அடைகிறார் பார்த்தா மகரத்திற்கு 10ஆம் வீடான துலாமில அவர் நீசம் அடைகிறார். ஸோ 10ஆம் வீடுங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், அங்கதான் நீசம் அடைகிறது. அப்போ தொழிலில் கண்ணை மூடி ஒரு முதலீடு பண்றது, அடுத்தவங்களை நம்பி ஒரு முதலீடு பண்றது, இந்த விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே போல பரம்பரை தொழிலையோ பூர்வீக சம்பந்தமான தொழிலையோ எடுத்து பண்ணுகின்ற பொழுது கண்டிப்பா அதுல கூடுதல் கவனம், அக்கறை தேவை. தேவையில்லாத காதல் சமாச்சாரம், வேலை மற்றும் தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல பெண்களால் சில பிரச்சனை இதெல்லாம் சந்திச்சு இதனால பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனம், குறிப்பா 2 வீலர், ஸோ விபத்து ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதுலேயும் பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு.
இது எல்லாமே கூடுதல் கவனத்தோடு இருந்தால் பெரிய நஷ்டமோ கஷ்டமோ இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இதற்கு அடுத்தபடியா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதியான சந்திர பகவான் உள்ள மகர ராசிக்கு 7ஆம் வீடான கடகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 5ஆம் வீடான ரிஷபத்துல உச்சமடைகிறாரு. அப்போ கண்டிப்பா அழகு சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள், இந்த பியூட்டி பார்லராக இருக்கலாம், மேக்கப் சம்பந்த துறைகளாக இருக்கலாம், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து ஆடை ஜவுளி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், சினிமா, செய்தி ஊடகங்களில் பிரபலமாகக்கூடிய யோக வாய்ப்பு கண்டிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. காதல் சமாச்சாரம் உங்களுக்கு பல விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். காதல் கல்யாணம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உச்சத்தை தொட வைக்கும், அது எந்த சந்தேகம் இல்லை. ஸோ இதற்கு அடுத்தபடியாக பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். அதே போல் அழகு சம்மந்தப்பட்ட பியூட்டி பார்லரு, டெக்னீஷியனு மற்றும் டிராயிங் சம்மந்தமான விஷயம், டெக்கரேஷன் பண்ணுறது, கல்யாண சம்மந்தமான நிகழ்வுகள், ஸோ இதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது மற்றும் ஸ்வீட் ஸ்டாலு, ஃபுட்டில் இனிப்பு வகையான சம்மந்தப்பட்ட உணவு விஷயங்கள், டூ வீலர் சம்பந்தமான தொழில்கள், டூ வீலர் சம்மந்தமான மெக்கானிக்கல் சம்மந்தமான வேலை வாய்ப்பு, இது அனைத்தும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அந்த துறைகளில் கால் தடமைக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்துல எல்லாமே தொழில்துறைகளில் நீங்கள் ஈடுபடுகின்ற அதில் லாபம் பார்ப்பது, ஒரு யோகத்தை பெறுவது நிச்சயமான முறையில் உங்களுக்கு உண்டு. இது போக மத்திய அரசாங்க பணி அமைவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வனத்துறை போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பொதுப்பணித்துறையிலையும் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம். முக்கியமாக சந்திரன் உங்களுக்கு கலைகளுக்கு உரிய ஒரு கிரகம். அதனால ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக்கொள்கின்ற பொழுது அது உங்களுக்கு பெயர் புகழையும் பதவியும் தேடித்தரும். ஸோ அதை தாராளமாக நீங்கள் பண்ணீங்க. எங்கே உங்களுக்கு கோட்டை விடுறீங்க, எங்கே உங்களுக்கு மைனஸ் இருக்குது, எங்கே ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்குது, மிகப்பெரிய தோல்வி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா அதே சந்திர பகவான் மகரத்திற்கு 11ஆம் வீடான விருச்சிகத்தில் நீசம் அடைகிறாரு. அப்போது மூத்த சகோதர சகோதரிகளால் பொருள் இழப்போ அல்லது அவர்களால் கால விரை நேரமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையை இழப்பதற்கு அவர்கள் மறைமுகமாக காரணமாக விடுவார்கள். அதே போல் பெரிய அளவு பணம் கிடைக்க போகுது, எதை பண்ணாலும் நான் பெருசாக தான் பண்ணுவேன், பெரிய கிராண்டாக பண்ணுவேன், பிரம்மாண்டமாக பண்ணுவேன் அப்படின்னு பெரிய தொழில் பண்ணணும், எனக்கு பெரிய ஒரு வேலை தான் கிடைக்கணும் அப்படின்னு அந்த வேலைக்காக அந்த தொழிலுக்காக அதிக முதலீடு பண்ணி நஷ்டத்தை சந்திக்கிறது, அந்த வேலைக்காக காத்திருந்து கிடைக்கின்ற வேலையை கைவிட்டு போக வைக்கிறது. ஸோ இந்த ஒரு கேரக்டரை, இந்த ஒரு குணத்தை மட்டும் நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. குறிப்பாக சகோதர சகோதரிகளால் மைனஸ் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. தேவையில்லாத வழக்குகள், போலீஸ் சமாச்சாரம் போயிடக்கூடாது, அதில் பிரச்சனை உங்களுக்கு அதிகப்படியாகவே எழக்கூடும். சரிங்களா? இதில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்கு உரிய நட்சத்திரம். செவ்வாய் எங்கே உச்சமடைகிறார்னா உங்களுடைய மகர ராசியில் உச்சமடைகிறார். அப்போது இடம், நிலம் சம்பந்தமான தொழில், கட்டுமானம், சிவில் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், இபி செக்ஷனில் வேலை கிடைக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்கிறது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகம் உண்டு. அதேபோல் அதே செவ்வாய் ரத்தத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ லேப் டெக்னீஷியன் ஆகிறது, மருத்துவத்துறையில் காலடி பதிக்கிறது மற்றும் யுத்தம் செய்யக்கூடிய, அதாவது காவல்துறை இராணுவத்திற்கு போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதே போல் குறிப்பிட்டு ப்ரைவேட்டாக நீங்கள் தனியாராக சொந்தமாக மர அச்சகம், கண்டிப்பாக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அல்லது உட்டு மரம் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வேலையை அது சம்பந்தமான கம்பெனிகளை வேலை கிடைக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாமே வாய்ப்புண்டு. நான் இப்போ சொல்ல தொழில்துறைகளில் நீங்கள் தொட்டால் உங்களுக்கு பொன்னாகும். அந்த தொழிலோ வேலையோ நீங்கள் அமர்ந்து விட்டால் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வரம் கிடைக்கும். லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுதான் சந்தேகம் இல்லை. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்பு கண்டிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உண்டு. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்தி, எங்கே உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குது, எங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கே ஒரு கஷ்ட நஷ்டம் வரும் அப்படின்னா அதே செவ்வாய்வான் 7ஆம் இட கடகத்தில் நீசம் அடைவார். வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள், அதே நேரத்தில் நண்பர்களாலும் உறவுகள்கிட்ட கண்ணை மட்டும் கையில் காசு பணத்தை கொடுப்பது வாங்குவது, இதில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. அதில் கோட்டை விடுவீர்கள், அதில் தான் கஷ்ட நஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் மற்றபடி பயப்பட தேவையில்லை. ஸோ ஆக மொத்தம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு எப்பவுமே தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் 3ல் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவு யோகத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த குலதெய்வ வழிபாடு உங்களை வாழ வைக்கும், உங்களுடைய வம்சத்தை தலைக்க வைக்கும். ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுங்க அப்படி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம்.
எல்லாம் வல்ல ஸ்ரீ வராகியம்மன் திருவடி சரணம்.